6 மிஸ்ட் கால்கள் மூலம் மும்பையில் தொழிலதிபர் ஒருவரின் வங்கிக் கணக்கிலிருந்து 1,86,00,000 ரூபாய் திருடப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே பயன்படுத்தி வரும் செல்போன் எண்ணை வேறொரு சிம்முடன் பதிவு செய்து கொள்ளும் சிம் ஸ்வாப் நடைமுறையை பயன்படுத்தி புதுவகையான மோசடி அரங்கேற்றப்படுகிறது. சிம் கார்டின் பின்புறம் உள்ள 20 இலக்க தனித்துவ எண்ணை முறைகேடான வழிகளில் பெற்று இந்த மோசடி அரங்கேற்றப்படுகிறது. மொபைல் சேவை நிறுவனத்திலிருந்து அழைப்பது போல அழைத்து இணைப்பின் வேகத்தை அதிகரிப்பது அல்லது கூடுதல் டேட்டா வழங்குவது போல பேசி 1 எண்ணை அழுத்துங்கள் என்று கூறுவார்கள். அப்படி அழுத்திவிட்டால் பயனாளர் அறியாமலேயே சிம் ஸ்வாப்புக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுவிடும். தூண்டில் போடும் மின்னஞ்சல்கள், போலியான வங்கி இணைய தளங்கள், மால்வேர்கள் மூலமும் இதுபோன்ற விவரங்களை பெற்றுவிடும் ஹேக்கர்கள் அதன் பிறகு மோசடியை அரங்கேற்றுகிறார்கள். சிம் ஸ்வாப் கோரிக்கை செல்போன் சேவை நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டவுடன் உரிமையாளரின் செல்போனில் உள்ள சிம் செயல்படாது. ஆனால் அதே எண்ணுடன் வேறொரு சிம்மை பயன்படுத்தும் ஹேக்கர்கள் OTP உள்ளிட்ட எண்களை பெற்று வங்கிக் கணக்குகளில் பணத்தை எடுத்து விடுகின்றனர். இதற்கு வசதியாக வங்கிக் கணக்கு எண், பாஸ்வேர்டு போன்றவற்றை ஏற்கனவே அவர்கள் திருடி வைத்திருப்பதும் உண்டு. மும்பை மாஹிம் பகுதியை சேர்ந்த ஜவுளி தொழிலதிபர் ஒருவருக்கு கடந்த டிசம்பர் 27ஆம் தேதி 6 மிஸ்டு கால்கள் வந்துள்ளன. அதன் பிறகு செல்போன் எண் செயல்படவில்லை. மறுநாள் தமது வங்கிக் கணக்கில் இருந்து 1,86,00,000 ரூபாய் பணம் டெல்லி, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பப்பட்டிருப்பது அந்த தொழிலதிபருக்கு தெரிய வந்துள்ளது. வங்கியில் விரைந்து புகார் அளித்தும் 20 லட்சம் ரூபாய் பணத்தை மட்டுமே காப்பாற்ற முடிந்துள்ளது. இதுகுறித்து தொழிலதிபர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.